ஆராதனை கடந்து போவோம். எங்களை கிருபை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். மகிமையான தேவனே ஆண்டவரை துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம். இந்நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்கள் ஆராதனையை ஆண்டவரை அங்கீகரிக்க வேண்டுமாய் சொல்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உண்மை மட்டுமே உயர்த்துகிற ஆராதனையை பண்ண துதிக்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம் என்று அழைப்பதாகவே. நாம் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் கேட்டு நீரே நன்றி ராஜா, தாயை போல கேட்டு நீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. ஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு திருவை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு திருவை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏற்பேன். நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேதாகம பாட கூட்டத்தில் நாம் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தியானிக்க போகிறோம். தொடர்ச்சியாய் நாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச போகிறதான தலைப்பு காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன். காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன் என்ற தலைப்பில் வேதாகம பாட கூட்டத்தை நாம் தியானிக்க போகிறோம். கேளுங்கள், நிச்சயமாகவே உங்கள் காரியம் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் முடிப்பார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி மத்தேயு முதல் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆறாம் அமிதாயை பெற்றான். அமிதாய் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். இந்த அமிதாய், நகசோன், சல்மோன் இந்த 3 பேர், அதாவது பிள்ளை, பிள்ளையுடைய தகப்பன், தகப்பனுடைய தகப்பன், இந்த 3 பேர் பெற்றான். 3 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமிதாப் என்றால் என் பிதாவின் ஜனம் என்று அர்த்தம். நகசோன் என்றால் முன் அறியப்பட்டு என்று அர்த்தம். சல்மோன் என்றால் சமாதானம் பெறும் என்று அர்த்தம். அப்ப இந்த 3 பேரை சேர்த்து வாசிக்கும் பொழுது என் பிதாவின் ஜனம் முன் அறியப்பட்டு சமாதானத்தை பெறும். மத்தேயு தன் சுவிசேஷ புத்தகத்துல இந்த 3 பேர்களை முதலாவதாக பயன்படுத்துகிறார் என்றால் அவர் நமக்கு சொல்கிற கருத்து என்னவென்றால், நாம் பிதாவாகிய இயேசுவின் ஜனம் அவரால் முன்ன அறியப்பட்டு சமாதானத்தை பெற்று வாழ்வோம் என்று. அப்ப இந்த நாள்ல விசுவாசிகள், என் பிதா இயேசுவா இருக்கிறார், அவர் என் காரியங்களை முன் அறிந்திருக்கிறார், அவர் என்னை அறிந்து கொண்டிருக்கிறார், நான் சமாதானமாய் வாழ்வேன். அப்ப ஆண்டவர் மத்தேயை வைத்து இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போவாஸ் என்பவர் ரூத்தை திருமணம் செய்து இந்த போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த ஓபேத் என்ற பிள்ளையை பெறுகிறார்கள். இந்த போவாஸ் என்றால் வேலை செய்கிறவர், அதாவது ஒர்க்கர், அதாவது காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன். ஆண்டவர் தன்னை இந்த இடத்துல இப்படி வெளிப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் மூலமாக போவாஸை இப்படி வெளிப்படுத்தி காண்கிறார். இந்த நாள்ல கூட இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசுவின் அடையாளமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் அடையாளமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் இடைப்படும் பொழுது நம் காரியங்களை அவர் முடிக்கும் வரை ஓய மாட்டார். இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேதாகம பாட கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் காரியத்தை முடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன், உங்கள் காரியங்களை நான் ஜெயமாய் முடிப்பேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப ஆபிரகாமுடைய காலத்துல பாருங்க, ஆபிரகாமுடைய காலத்துல இப்படிதான் ஆண்டவராக இயேசுவானவர் ஆபிரகாமின் காரியங்களை முடிக்கும் வரை ஓயவே இல்லை. பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கானானுக்கு போகும்படி சொல்லுகிறார். 1600 கிலோமீட்டர் நடக்கணும்.
ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சந்ததியை தருவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி ஆபிரகாமோடு ஆரம்பித்தவர் காரியத்தை முடிக்கும் வரை ஓயவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் ஓயவே மாட்டார். அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாமை போல ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. தேசத்துல பஞ்சம் வந்தது, வாழ்க்கையில பஞ்சம் வந்தது. ஆனா கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கின் வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறி முடிக்கும் வரை ஓயாத வேலைக்காரனாய் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஈசாக்கோடு இருந்தார். அப்படிதான் காரியத்தை முடிக்கும் வரை, அவர் நம் வாழ்க்கையில எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அவர் ஓயாத வேலைக்காரர். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய வார்த்தைகளை வைத்து எழுதுகிறார் என்றால் இதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் ஆயிரமா இருக்கிறது. பாருங்க, வேதாகம் முழுவதும் பாருங்க, அவர் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எடுத்தாரானால், ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எடுத்தாரானால், ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவங்கினாரானால் அதை முடிக்காமல் ஓயவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் சரி, அவர் எடுத்திருக்கிற காரியத்தை நிச்சயமாய் முடிப்பார். இப்ப இந்த போவாசை நம்ம தியானிப்போம். இந்த போவாசுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இந்த போவாசுடைய கதாபாத்திரம் எப்படியாய் வேதாகமத்தில் வெளிப்பட்டது, இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட போவாசை புதிய ஏற்பாட்டில் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எடுத்து சொல்லுகிறார். இதற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி ரூத் முதல் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். தேசத்திலே கொடிய பஞ்சம். எந்த தேசத்துல? பெத்லகேம்ல. அப்ப எலிமெலேக்கு தன் 2 குமாரர்களோடு மனைவியோடு எங்க போறாரு? மோவாப்பை நோக்கி போறார். இப்ப இந்த நெகோமி எலிமெலேக்குடைய மனைவி 2 பிள்ளைகளை கூட்டு போறாங்க. மக்லோன், கிளியோன். இந்த மக்லோனுக்கு ரூத்தை திருமணம் செய்து வைக்கிறாங்க. 2வது கிளியோனுக்கு ஓர்பாலை திருமணம் செய்து வைக்கிறாங்க. இந்த எலிமெலேக்கு என்றால் என் தேவன் ராஜாவாய் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த எலிமெலேக்கு, இப்ப நம்ம போவாசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த எலிமெலேக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த எலிமெலேக்கு பஞ்சம் வந்தவனே எங்க போறாரு? பெத்லகேம் அப்பத்தின் வீட்டை விட்டு எங்க போறாரு? மோவாபுக்கு போறாரு. பேர் என்ன அர்த்தம்? என் தேவன் ராஜாவாய் இருக்கிறார். இப்ப இயேசு ராஜாவா இருக்கிறார்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட இடுக்கமான நிலைமைகள் வந்தாலும் நான் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற இடத்துல இருக்கணும். என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை நடத்துகிற கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இருக்கணும். இவர் பஞ்சம் வந்தவொன்னு பாருங்க போயிட்டார். மனைவியும் கூட போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல கணவன் என்ன சொல்றாரோ அதுதான் மனைவி கேட்கணும். மனைவி என்ன பண்ணிட்டாங்க? கூட போயிட்டாங்க. போனதுனால என்ன நடந்தது? 2 பிள்ளைகள் மரித்தார்கள். இன்றைக்கு அப்படி போகும்போது அப்படிப்பட்ட மரணம் வராது, ஆவிக்குரிய மரணம் நேரிடும். பாருங்க, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, இயேசுவின் வீட்டை விட்டு எங்க போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. இந்த ரூத், ஓர்பால், இவர் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இவங்க 2 பேருமே ராஜஸ்திரீகள், ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா இவங்க அப்பா எலிமெலேக்கு, இவனும் சாதாரண ஆள் கிடையாது, ராஜ பரம்பரை. பெத்லகேம்ல அப்படிப்பட்ட ஒரு ராஜ பரம்பரையாய் வாழ்ந்தவர் இந்த எலிமெலேக்கு. ஆனா இப்ப எங்க போயிட்டாரு? மோவாபுக்கு போயிட்டாரு. அங்க போனவர் சும்மா இருந்தாரா? தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை பார்த்தாரு. பொண்ணை பார்த்து என்ன பண்ணாரு? தன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ணாரு. ஆனா பாருங்க, உங்க வாழ்க்கையில மரணம் வந்துருச்சு. 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை மரணம் வந்துருச்சு. பெண் எடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்க, மருமகள்கள் நல்லா இருக்காங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரணம். இன்றைக்கு நான் பெத்லகேம்ல இருக்கணும், திருச்சபையில இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு நாம பஞ்சம் இருக்கு, என் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகல. ஆனா ஆசீர்வாதம் உண்டாகலைன்னா அதுக்கு நாம என்ன செய்தோம்னு பார்க்கணும். பெத்லகேம் அப்பத்தின் வீடு, திருச்சபையை குறை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை குறை சொல்லிட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படிதான் இவர் என்ன பண்ணாரு? தேசத்துல பஞ்சத்தை பார்த்தோன்னு கிளம்பிட்டார். இந்த நிலையில தான் நெகோமி தன் மருமகளை அழைத்து கொண்டு பெத்லகேம் வராங்க. பாருங்க, அது ரூத் முதல் அதிகாரம் 19வது வசனத்துல ரூத்தை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா மரணம், 2 பிள்ளைகள் மரித்துட்டாங்க. மருமகளோடு ஒரு மருமகள் போயிட்டா, ஒரு மகள் தன்னை மாமியாரோட வருகிறா. எங்க வராங்க? மறுபடியும் அப்பத்தின் வீடு, பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அப்பத்தின் வீடு, வார்த்தை இருக்கும் வீடு, இயேசு தன் நமக்காக மாம்சத்தை கொடுத்த வீடு. ஏன்னா பெத்லகேம்னா மாம்சத்தின் வீடுன்னு சொல்லலாம். பாருங்க, ரூத் மோவாபிய ஸ்திரீ. வேதம் இப்படியாக அவளை அறிமுகப்படுத்துகிறது, மோவாபிய ஸ்திரீ. இந்த ரூத்தை தான் போவாஸ் திருமணம் பண்ணார். ஆகையால் தான் இந்த ரூத்தை குறித்து நான் இப்படியா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ரூத்ல என்ன அர்த்தம்னா திருப்தி அடைவது, சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னு அர்த்தம். பாருங்க, இவ பஞ்சம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் திருப்தியான வாழ்க்கை வாழ்வேன். பாருங்க, ராஜஸ்திரீ, அங்க நெருக்கடிகள் தான், பிரச்சனைகள் தான், கணவன் மறுத்துட்டு. ஆனா எங்க வந்தா? திருச்சபை, அதாவது பெத்லகேமுக்கு வந்தா. இன்னைக்கு மத்தேயு இதை எழுதும்போது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், நாம் எங்க வழிமாறி போனாலும் சரி, நாம் போய் நிற்க வேண்டிய இடம் திருச்சபை, பெத்லகேம். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வீடு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற வீடு, என் குறைவுகளை நிறைவாக்குகிற வீடு. இங்க இருக்கணும். இங்க வராங்க இந்த மோவாப். பாருங்க, ஏன்னா இந்த மோவாப்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மோவாப்னா சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த ரூத் யாரு? சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வராங்க. இந்த மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லலாம் மோவாப்னா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அம்மோனியர் மோவாபியர் சபை 10 தலைமுறை கர்த்தருடைய சபைக்கு உட்பிரவேசிக்கலாகாது. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில இருக்கிற ஒரு ரூத் எங்க வராங்க? இப்ப அப்பத்தின் வீடு. இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் சரி, நாச மோசங்கள் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம இருக்க வேண்டிய இடம் திருச்சபை, கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மோவாப் வந்து அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அருவருப்பான காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த ஒரு ராஜகுமாரத்தி எங்க வரா? இப்ப இழப்புகள் மத்தியில இயேசு. நம்ம இப்ப பாருங்க, இழப்புகள் வந்தோடனே இயேசுவை விட்டு போயிடும். ஆனா இவ இழப்புகள் மத்தியில எங்க வரா? என்னை ஆசீர்வதிக்கிற இயேசுவை நோக்கி வர, பெத்லகேமுக்கு வர வந்திருக்கா. தன் உலகமே பாருங்க இவளை எப்படி பார்த்திருக்கோம்? இவ ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. இவளை எப்படி பார்த்திருக்கோம்? அருவருப்பா பார்த்திருக்கோம். அருவருப்பான ஒரு 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 குடும்பத்திலிருந்து வந்திருக்கா, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இப்படிப்பட்ட ஒரு காரியம், இழிவான சந்ததியில பிறந்தவர். இவ பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்புல இருக்கு? இழிவான ஒரு பிறப்பு. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை பார்க்கிற பார்வை இழிவான பார்வை அல்ல, நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற பார்வை. பாருங்க, இதான் இவளதான் என்ன பண்றாங்க? போவாஸோட திருமணம் நடக்கிறது. இந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் செய்கிறார். போவாஸ் என்றால் கிறிஸ்துவின் நிழல், உறவின் முறை ரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த போவாஸை யாரோடு திருமணம் செய்கிறாங்க? ஆண்டவராக இந்த போவாஸ் ஆண்டவராக இயேசுவின் நிழலாக இருக்கிற இந்த தேவ மனிதனை ரூத்தோடு திருமணம் செய்கிறார்கள். இதை குறித்து ரூத் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். திருமணம் பண்ணினார்கள் என்று போவாஸ் காரியத்தை முடிக்கும் மட்டும் ஓயாத வேலைக்காரன், கிறிஸ்துவின் நிழல். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இழிவான சந்ததியில தான். ஆனா இப்ப இவ இயேசுவை சந்ததியா பெற்றெடுக்கிறார். ஆண்டவராக இயேசுவை சந்ததியா பெற்றெடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா, பெத்லகேமுக்கு வந்தா, இவர் சந்ததியில ஆண்டவராக இயேசுவானவர் பிறக்கிறார் என்று மத்தேயு நமக்கு எழுதுகிறார். பாருங்க, இழிவான சந்ததியில பிறந்தார், கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கு நம்ம இழிவான சந்ததியா உலகம் பார்க்கலாம், ஆனா கிறிஸ்துவின் சந்ததியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய திருச்சபைக்குள் இருக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். அவர் நிச்சயமாகவே ஓயாத வேலைக்காரனாய் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். ஆகவேதான் கிறிஸ்துவின் வம்ச பட்டியலில் இவர் பெயர். இந்த வம்ச பட்டியலை வைத்து வாசிச்சு பாருங்க, இந்த ரூத்துடைய பேரும் போவாசுடைய பேரும் சொல்லப்பட்ட காரணம், இழிவான சந்ததியில பிறந்தவர் வெளியேற பெற்ற சந்ததியை பெற்றெடுத்தார். நம்மள உலக இழிவா பார்க்கட்டும், ஆனா நம்ம மூலமா ஆண்டவர் அநேக சந்ததிகளை பெற்றெடுப்பார். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள எப்படி பிறந்திருக்கிறார்? இயேசுவா நமக்குள்ள பிறந்து ஆவியா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, ரூத்தின் வாழ்க்கையில போவாசின் வாழ்க்கையில ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், அந்த சந்ததியில் ஆண்டவர் எப்படி பிறந்தார் என்று இந்த நாள்ல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தியானித்தோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, நெருக்கடி வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம எங்க இருக்கணும்? திருச்சபையில் இருக்கணும். பெத்லகேம் அப்பத்தின் வீடு, இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்த வீடு திருச்சபை, அவருடைய வார்த்தை இருக்கிற வீடு. இந்த இடத்துல இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில இயேசு சந்ததியாய் பிறந்திருக்கிறார். என் மூலமாக அநேக சந்ததிகளை பெற்றெடுக்க உதவி செய்வார். அதே போல என் காரியங்களை முடிக்கு மட்டும் ஓயாத வேலைக்காரனாய் ஆண்டவராக இயேசுவானவர் செயல்படுவார். உங்கள் காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவராக இயேசுவானவர் வாய்க்க பண்ணுவார், அதை முடிப்பார். இந்த வேதாகம பாடக்கூட்டத்தில் ஆண்டவர்னால உங்கள் மத்தியில் இதை பற்றி பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.